வீடு இருக்குன்ற ஒரு சந்தோஷம்லாம் இருக்காது. வீட்டுக்குள்ளே போகும்போதே இது என்னோட வீடு அப்படின்னு டெய்லி அப்படி தான் போவேன். இங்கே தான் செருப்பு விடணும், இந்த கண்ட கேட் இங்கே தான் இருக்குது, இது ஏன் லாக் ஆகலைன்னு. அது இல்லாமல் வந்து என் வீட்டில் ஹெல்ப்பர்ஸ் எல்லாம் ஏதாவது வந்து டக்குன்னு டேபிளில் தள்ளிட்டாங்கன்னா, ஐயோ மார்பிள் 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 அப்படிம்பேன் நான். உடனே வந்துட்டு கிரானைட் கிரானைட் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பேன் அவங்கள. அப்போ வந்து பொறுமையாக இந்த எங்கள் அப்பா சொன்ன டைலாக் நான் சொல்லுவேன், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நீ செஞ்சிருந்தனா உனக்கு அதோட வலி தெரியும், எனக்கு வலிக்கிறது உனக்கு புரியாது, ஆனால் ஒரு நாள் புரியும் அப்படின்னு சொல்லி அது என் குழந்தைங்களுக்குமே சொல்லுவேன். அதை இப்படி பண்ணக்கூடாது, இது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம். அந்த செவத்துலலாம் கிறுக்குனாங்கன்னா நான் மைண்ட் பண்ண மாட்டேன், பெயிண்ட் தானே கிறுக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏதாவது வந்து பேத்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். நான் சொல்வேன், உனக்கு புரியாது நான் சொல்கிறது, ஆனால் வலிக்கிற மாதிரி தான் இருக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது, அது அப்படி பண்ணாது அப்படின்னா. நான் ரொம்ப இந்த மெட்டீரியல் திங்ஸுக்கெலாம் நான் ரொம்ப இது பண்ணுவேன், அதாவது லவ் கொடுப்பேன். ஐயோ அது இப்படி அதுக்கு வலிக்கும் அப்படின்லாம் நான் பேசுவேன். என்ன ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ்க்கும் அப்படி தான், வீட்டுக்கும் அப்படி தான். ஏதாவது நகர்த்துனாங்க, ஏதாவது டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா, என்னால் அப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது, இப்படி தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பொறுமையாக சொல்லிக் கொடுப்பேன். இன்பிட்வீன் மேக்கப்பில் இருந்தால் கூட இல்லை, அது இப்படி இல்லை இப்படின்னு பொறுமையாக சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு வலிச்சிரும்னு எனக்கு ஃபீல்.